பிஹைண்ட் அடுத்து என்ன படிக்கலாம் மாணவர்களுக்கான நிபுணர்களின் சிறப்பு கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி வரும் மே 31ஆம் தேதி காலை 10 மணி முதல் வேலம்மாள் ஹால் வெஸ்ட் முகப்பேர் சென்னையில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். அது யாரென்ற முடிவு இங்கு யாரோடும் இல்லை. அது நீ என்று நினைத்தால் நீ இறைவன் கை பிள்ளை. புகழ் வந்தாலும் அது கூட கடந்தான் என்று அவன் தீரத்தை தந்தாலே தாரம் என்றே நிலவிங்கே. தங்க நில்ல இங்க இல்லப்பா ஐயாக்கு ஆட்டோவில் வந்த கூல் சுரேஷிற்கு அடித்தது ஜாக்பாட். தம்பி கூல் சுரேஷ் வந்த அப்படின்னாரு. நான் ஆட்டோல தானே வந்தேன்னா, என்னப்பா நீ இவ்வளோ பாப்புலரா இருக்கிற, ஆட்டோல வந்தா பொய் சொல்லாத அப்படின்னாரு. இல்லைண்ணா உண்மையிலே ஆட்டோல தான் வந்தேன் அப்படின்னா. ஏன்னா புயல் வந்துச்சு இல்லையா, நான் பிக் பாஸ்குள்ள இருக்கும்போது புயல் வந்ததில் கார் போயிடுச்சு. அப்போ ஐயாட்ட சொன்னேன் உண்மையிலே கார் இல்லைண்ணா அப்படின்னு. நான் ஒரு 2 நாள் கழிச்சு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ வா அப்படின்னாரு. எதுக்கோ சாப்பாடு, ஏன்னா 6வது பிரியாணி தானே ஐயாட்டா சாப்பிட கூப்பிட்டாரு போல அப்படின்னு நினச்சேன். பார்த்தாங்க ஐயாட்ட இருக்கிற காரை கொடுத்துட்டாரு, இந்த தம்பி வாங்கி ஓட்டு அப்படின்னு. ஆன் ஸ்பாட்டில் 15 லட்சத்தில் சர்ப்ரைஸ். மிரள வைத்த சேலம் RR பிரியாணி ஓனர் தமிழ்ச்செல்வன். சேலம் RR பிரியாணி தமிழ்ச்செல்வன் பற்றி சொல்லவே வேண்டாம். வீட்டில் விளக்குக்கு மண்ணெண்ணெய் வசதியின்றி படித்து டீ கடையில் கிளாஸ் கழுவி சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து படிப்படியாக உயர்ந்து RR பிரியாணி கடையை பல கிளைகளாக உருவாக்கி உயர்ந்தவர். அதுபோல நம்ம அண்ணன் கூல் சுரேஷ் பற்றியும் சொல்லவே வேண்டாம். பல திரைப்படங்களிலும் நகைச்சுவை மற்றும் எதிர் கதாநாயகன் பாத்திரங்கள், மேலும் பிக் பாஸ் புகழ் மற்றும் வலைதளத்தில் அவர் பேச ஆரம்பித்தால் நகைச்சுவைக்கு பஞ்சமே இருக்காது. மற்றும் சமூக சேவையில் டாக்டர் பட்டம் பெற்றவர் என்ற அளவில் அவர் திரைமறைவில் பல சேவைகளையும் செய்பவர். இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றுக்காக சேலம் RR பிரியாணி தமிழ்ச்செல்வனை கூல் சுரேஷ் ஆட்டோவில் சென்று பார்த்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தமிழ்ச்செல்வன் அவரது நிலைமையை பார்த்து கூல் சுரேஷிற்கு காரை பரிசாக அளித்து அதிர செய்திருக்கிறார். தற்போது இந்த காணொளி வலைதளத்தில் வெளியிடப்பட்டு வேற மாதிரி வைரலாகி வருகிறது. My God! Ladies and gentlemen, I give you the new reigning champion of the Hood! போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம், சாகாமலே நாம் வாழலாம். போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம், சாகாமலே நாம் வாழலாம். அவள் முகம் பெருமை அடர்ந்திடும், மனதில் புதிய ஒளி பரவும், கவலை பறந்திடுமே. வென்றேன் இப்போதே, விலகிடு நீ இனிமேல் இன்னி தோடாதே. ஒரு கையில் கரிசோறு, மறு கையில் தரமான வீடு, கரை ஓரம் தனி வீடு, கதை பேசுவேன் என் ஜோடியோடு. நான் ஆணையிடமா